ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 31. மனையிலே பட்டு வேஷ்டி சகிதமாய் அம்சமாய் அமர்ந்திருந்தான் மின். ஆனால் அவனுக்கு ஐயர் கூற சொல்லும் வார்த்தைகள் தான் வாயில் வரவே இல்லை. அருகே அழகு பதுமையாய் அமர்ந்திருந்தாள் யாழினி. உண்மையில் அவள் தேவதை தானே. மகிழ்ச்சி முகத்தில் இல்லை, செயற்கை புன்னகைதான் குடிக்கொண்டு இருந்தது. ஆனாலும் அவள் திருமண நிகழ்வை வெறுக்க விரும்பவில்லை. வாழ்வில் ஒரு முறை நடைபெற போகும் ஒரு நிகழ்வு, ஒவ்வொன்றையும் ரசித்து செய்தால் அவள் மனம்தான் குமரி கொன்றே இருந்தது. அபிக்கு எல்லாமே அவளின் விருப்பம்தான். எதிலும் அவன் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவள் செயலில் காரணம் இருக்கும் என நினைத்தான். மின் தமிழ் படங்களில் பார்த்த திருமண முறை வேறு, இங்கு நடப்பது வேறாக இருந்தது. ஐயர் குடும்பம் அல்லவா, நிறைய சடங்குகள் நடந்து கொண்டு இருந்தது. உடைகளும் வித்தியாசமாகத்தான் இருந்தது. ஒரு வழியாக தாலி கட்டும் நேரம் மெதுவாக நெருங்கி வந்தது. யாழ் அவளின் தந்தையின் மடியில் அமர்ந்து கொள்ள மஞ்சள் தாலி மின்னின் கையில் கொடுக்கப்பட்டது. அதை சபைக்கு காட்டியவன் யாழ் கழுத்திலே 3 முடிச்சையும் இட்டு தன்னவளாக்கி கொண்டான். தங்கள் மகளின் திருமணம் இனிமையாக நடந்து முடிந்ததில் கிருபாகரன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் அருவையாய் ஊற்றியது. அருளுக்கும் மிகவும் மகிழ்வாகத்தான் இருந்தது. ஆனால் இப்படி தனக்கு நடக்கவில்லையே என்ற ஏக்கமும் இல்லாமல் இல்லை. அடுத்தடுத்த சடங்குகள் வேகமாக நடைபெற திருமண விழா இனிதே நிறைவு பெற்றது. வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புகைப்படம் எடுத்து சென்றனர். சிறிது நேரத்தில் மணமக்கள் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு உணவு பரிமாறப்பட்டது. யாழ், காரம் குறைஞ்ச உணவுகளை வைங்கம்மா, மின் உரைப்பு பெருசா சாப்பிட மாட்டாரு. அவள் அக்கறையான பேச்சு மின்னிற்கு பிடித்துதான் இருந்தது. தேங்க்ஸ் யாழ். அவள் காதிற்குள் முணுமுணுக்க அவளுக்கு எப்படித்தான் சொன்னது புரிந்தது என்று தெரியாமல் மொழித்தாள் பாவை. கிருபாகரன், அபி நீயும் காலையில இருந்து சாப்பிடல, உட்கார்ந்து சாப்பிடுப்பா. இருக்கட்டும் மாமா, அப்புறமா சாப்பிடலாம். பாக்கியா, அருள் நீ வந்து சாப்பிடு. வேணாங்கம்மா, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் என்று அவள் வெளியே செல்ல போக, யாழ், அருள் மரியாதையா இங்கிருந்து சாப்பிடு, தேவையில்லாம பேசுனா அடிச்சு மூஞ்சிய பேத்துருவேன். அபி, அவளை திட்டாத இனி, அவ விருப்பப்படி இருக்கட்டும். நம்ம சொன்னா கேக்குற ரகம் இவ இல்ல, அவ போக்குல விடு என்று அவன் வேறு வேலைகளை கவனிக்க செல்ல அருளும் வெளியே சென்றிருந்தாள். பாக்கியா, அருளை கவனிச்சியா? இன்னும் தாலி கூட பிரிச்சு போடல என கிருபாகரன் கூற, மஞ்சள் கயிறத்தான் போட்டு இருக்கா, நாமளும் கவனிக்காம விட்டுட்டோம். சடங்கு செஞ்சு தங்கத்துல மாத்தணும் என கூற, பாக்கியா நான் வேற ஒரு யோசனை வச்சிருக்கேங்க. இனி கல்யாணம் முடிஞ்சு ஓயட்டும், நான் சொல்றேன். அருளையும் அபியையும் பார்த்தா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல போல. இவங்களையும் நாம தான் சேர்த்து வைக்கணும். கிருபாகரன், அருளை இப்படி பார்க்கவே முடியலடி. அவளையும் அபியையும் சேர்த்து வைக்கணும். நான் அவ கூட மனசு விட்டு பேசணும். அவளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பெரியவ இனி வெளிநாடு போயிருவா, சின்னவளையாச்சு நம்ம கூட வச்சிருக்கணும். கவலைப்படாதீங்க, நாம அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம். அபி கூட அவ 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். யாழ், அம்மா இந்த மடிசா சாரிய மாத்திட்டு நார்மல் சாரிய உடுத்திக்கிட்டுமா? இனி பெருசா ஆட்கள் வரமாட்டாங்க. இனி நீ சாரிய மாத்திடு, மாப்பிள்ளைக்கும் பேண்ட் சட்டை கொடு. இந்த ட்ரெஸ் அசௌகரியமா இருக்க போகுது, ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. வேணும்னா மாப்பிள்ளைய ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரிங்கம்மா, அருளை அவரைக்கு அனுப்பி வைங்க. அபி, உன் தங்கச்சி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா இனி, நானும் வீட்டுக்கு போயிட்டு அவளை அழைச்சிட்டு வரேன். பரவாயில்லம்மா, அவளை நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே இனிமா என்றவன் மின்னை முறைத்து விட்டுதான் சென்றான். அவன் முறைப்பில் மின்னுக்கு சிரிப்பு தான் எட்டி பார்த்தது. உதட்டிற்குள் சிரிப்பை அடக்கி கொண்டான். மின்னின் குடும்பமும் அங்குதான் வேறொரு அறையில் தங்கி இருந்தது. வெளியே தோட்டத்தில் அமர்ந்து அவர்கள் வட்டாரத்தில் வரும் மின் பற்றிய செய்திகளை படித்துக் கொண்டு இருந்தான். அவன் பின்னாடி அழகான பெண் குரல் ஒன்று கேட்டது. ஆண்டி சாப்பிட கூப்பிட்டாங்க, நீ போய் சாப்பிடு, நான் வரல. அதான் நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சே. கல்யாணம் முடிஞ்சிட்டா போதுமா ஆரா? உன் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படலையா? யாழினி கூட கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களும் அண்ணாவை லவ் பண்ணும் போது இனி அவங்க லைஃப் ஹாப்பியா தானே இருக்கும். யாழினி உங்க அண்ணனை இப்ப விரும்புறான்னு நினைக்கிறியா என்ன? அவளுக்கு உன் அண்ணன் மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் சொல்ல முடியாத அளவுக்கு வெறுப்பு இருக்கு. ஆனா எதுக்காகவோ? யாழினியோட மானத்தை மீடியா முன்னாடி நீ அழிச்சிருக்க. உன்னை யாராச்சும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனா உனக்கு எப்படி இருக்கும்?
உன் அண்ணனை காதலிச்சாத மட்டுமே அவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். உங்க அம்மா அப்பா குணம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. நீயும் அவன் நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சா இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கவே மாட்டா. நீங்க யாழினி கிட்ட என்ன சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சீங்கவோ? அவன் நினைவுகள் சற்று நேரத்துக்கு முன் யாழிடம் பேசிய நிமிடங்களுக்கு சென்றது. சொல்லுங்கவோ, என்கிட்ட என்ன பேசணும்? உங்க ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட்டுக்கு வரீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, நான் என் தங்கச்சி யாழினி கிட்ட அவ வாழ்க்கை பத்தி பேசணும்னு நினைச்சேன். என் லைஃப் பத்தி இனி பேச என்ன இருக்குங்கண்ணா? உட்கார்ந்து பேசலாமாடா? சரிங்கண்ணா. அவள் அறையில் இடப்பட்ட கதிரையில் அமர்ந்து கொண்டாள். அவன் எதிரே அவன்தான். இப்ப நான் கேக்குற கேள்விகளுக்கு மறைக்காம உண்மையை மட்டும்தான் சொல்லணும். கேளுங்க அண்ணா. இப்ப உனக்கு அரேஞ்ச் பண்ண கல்யாணம் உனக்கு பிடிச்சுதான் ஏற்பாடு பண்ணாங்களா? என்னோட சம்மதம் இல்லாம இங்க எதுவும் நடக்கல அண்ணா. உன்னோட சம்மதத்தை நான் கேட்கல. நான் கேக்குறது உன்னோட லவ்வ. உனக்கு விசாகனை மனசார பிடிச்சிருக்காமா? எனக்கு இப்ப விசாகனை ஃப்ரெண்டுங்கிற ரீதியில ரொம்ப பிடிக்கும். இன்னும் அவரை கணவரா நினைச்சு பாக்கல. ஆனா என்னால கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை ஏத்துக்க முடியும். விசாகன் என்ன ரொம்பவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஹேஜுன நீ மறந்துட்டியாமா? முன்ன மறக்கத்தான் எனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சேன்னா, ஆனா முன்ன வச்சிருந்த இடத்துல இன்னும் விசாகனை வச்சு பார்க்க முடியல. இப்ப ஏன்டா ஹேஜுன வேணான்னு சொல்ற? ஏன்னா நான் முன்ன லவ் பண்ணி பட்டதெல்லாம் போதும் அண்ணா. நான் எதையும் யோசிக்காம பெருசா ஆசைப்பட்டுட்டேன். வாழ்க்கையில ஒரு முறை தான் அடி வாங்கினேன். ஆனா அதுலயே நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் விசாரிச்ச வர மின்னோட ஃபேமிலிக்கும் சரி மின்னுக்கும் சரி பணம் தான் ரொம்ப பெருசு. இவங்க பணக்கார புத்திக்கு எல்லாம் என்னால பலியாடாக முடியாதண்ணா. மனசு விட்டு நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் அண்ணா. மின் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் தான். ஆனா என்னால அந்த நேரம் ஏற்பட்ட உணர்ச்சிகளை அடக்க தெரியல. அதான் பைத்தியக்காரத்தனமா மின்னும் என்ன காதலிக்கிறாருன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்போ இருக்கிற இனி ரொம்பவே தெளிவாயிட்டா. இப்ப இருக்கிற இனிக்கு உணர்ச்சிகளையும் அடக்க தெரியும் அண்ணா. என்னோட காதல வெறும் பெட் ரிலேஷன்ஷிப்னு வார்த்தையா சொல்லி உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப உடைச்சிட்டாருன்னா, மறுபடியும் அவர் என் காதல எப்பவாச்சு அவமானப்படுத்திட்டாருன்னா என்னால சுத்தமா தாங்கிக்க முடியாது. அவள் கண்கள் கண்ணீரை சுரக்கவில்லை. ஆனால் குரலில் அப்பட்டமான வருத்தம் தெரிந்தது. உனக்கு ஹேஜுன தண்டிக்கணும்னு ஆசை இல்லையா? அவரை தண்டிச்சு நான் என்ன பண்ண முடியும்னா? நான் இழந்த கற்ப திரும்ப என்னால வாங்க முடியுமா? வாங்க முடியாதுதான். ஆனா அவனை நீ இப்போ கல்யாணம் பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுக்கலாமே. எனக்கு முன்ன இப்போ கண்டாலே பிடிக்கிறது இல்ல அண்ணா. ஒரு விதமான வெறுப்பு. அது என் மேல இருக்கிற வெறுப்பா கூட இருக்கலாம். விசாகனோட லைஃப் உன்னால ஸ்பாயில் ஆகும் இனி. அதை நீ யோசிச்சு பாத்தியாடா? என்ன சொல்றீங்க அண்ணா? எனக்கு புரியலையே. உன்னால குற்ற உணர்ச்சியில இருந்து எப்பவுமே வெளிவர முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பையன் கூட உன்னால எப்படி நல்ல வாழ்க்கைய அமைக்க முடியும் சொல்லு? மனசார இன்னொருத்தன் கூட உன்னால வாழ முடியுமா? உன்கிட்ட பதில் இருக்காது இனி. அது எனக்கு தெரியும். விசாகனோட லைஃப பாரு. உன்னால அவர் வாழ்க்கை ஏன் கெட்டு போகணும் சொல்லு? உன்னால எப்படியோ மனச மாத்திக்கிட்டு யார் கூடயும் வாழ முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஹேஜுன கல்யாணம் பண்ணி அவனுக்கு தண்டனையாச்சு அவன் கூட இருந்து கொடுக்கலாமே. ஆனா அண்ணா, பேசாத இனிமா. நான் சொல்றத வடிவா யோசிச்சு பாரு. உன்னை அவன் வேண்டாம்னு சொன்னதுக்கு அவன் ஃபீல் பண்ண வேண்டாமா? இப்போ ஆடு தானா வந்து தலைய விட்டுன்னு தருது. இந்த வாய்ப்பை நீ இழக்க போறியா வினிமா? யோசிச்சுட்டு நல்ல முடிவா வெளியே வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறேன். நான் வெளியே போறேன். அவளிடம் பேசியதை அராவிடம் பொறுமையாக சொல்லி முடித்தான். இப்ப புரியுதா? இன்னைக்கு இப்போ இருக்கிற எண்ணம் எல்லாம் உங்க அண்ணனை பழி வாங்கறது மட்டும்தான். என்னால அவனுக்கு இந்த கல்யாணம் நடக்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த லைஃப தக்க வச்சுக்கிறதுக்கு உங்க அண்ணா நிறைய போராட வேண்டி இருக்கும். உண்மை நிலையை எடுத்து சொல்லிவிட்டு செல்ல அண்ணனின் வாழ்க்கை குறித்து அராதான் சோகத்தில் மூழ்கி போனான். இனி மின்னின் நிலைமை என்னவோ பார்க்கலாம். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.